ஆனிமே அப்படின்னு சொன்னோம்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆனிமே வாட்சருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் டேஸ்ட் இருக்கும். இதுதான் பெஸ்ட் ஆனிமே, இதுதான் கிரேட்டஸ்ட் ஆனிமே அப்படிங்கறதெல்லாம் இல்லாம எனக்கு இதான்பா பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆனிமே இருக்கும். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ளூ ஆகிய என்னோடது. ஃபர்ஸ்ட் நான் இறக்க போற ஆனிமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷின்செகாய் யோரி. இந்த ஆனிமே என்னோட லிஸ்ட்ல ஏன் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா சிம்பிளான ஒரே ரீசன் தான். எனக்கு மனுஷங்கன்னா ஆகவே ஆகாது பாஸ். ஹியூமன்ஸ் அப்படிங்கறத கேட்டாலே அப்படியே ஆத்திரமா வரும் அப்படின்ற ஒரு விதமான கட் ரியாக்ஷன் ஒண்ணு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற ஃபீலிங்கை வந்து நல்லா இன்டென்ஸா பாத்தியா இப்படிதான்டா மனுஷங்கன்னா அப்படின்னு சொல்லி சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா கொடுத்த ஒரு ஆனிமே தான் ஷின்செகாய் யோரி. ரெண்டாவது ஆனிமே கொக்கோக்கு. நம்ம அனிமே வாட்சிங் கம்யூனிட்டிலேயே வந்து இதெல்லாம் ஒரு சீரீஸாடா, ஏதோ ஒரு நல்ல கான்செப்ட் இருந்தது, இதை நல்லா எடுத்திருக்கலாமே, இவ்வளவு சப்பையா எடுத்திருக்கானுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. எனக்கு அந்த சப்பையா எடுத்திருந்ததுதான் கரெக்டான டோன் இந்த சீரீஸ்க்குன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. சீரீஸ்ல டேக்கிள் பண்ண சில விஷயங்கள், டைம் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம மட்டும் ஃப்ரீயா உலகத்துல இருக்கிறது, யாருமே கேட்கறதுக்கு ஆள் எல்லாம் ஜாலியா சுத்துறது, லாஸ்ட் வில்லனோட மெயின் கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் யூனிவர்ஸுக்குமே ஒரு காட்லைக் என்டிட்டியா மாறி யாரையும் கண்ட்ரோல் பண்ணணும்லாம் கிடையாது. அப்படியே தூரமா போய் நின்னுட்டு இந்த உலகத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்லப்பா, தூரத்துல இருந்து எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு நான் பாக்கணும்பா, இவ்வளவுதான் இந்த வில்லனோட கோலே. சார் நீங்க வில்லனா இல்லன்னா எங்க ஆளா அப்படின்னு எனக்கு சந்தேகம் வருது. அந்த மாதிரி ஒரு அனிமே சீரீஸ் எனக்கு பர்சனலி ரொம்ப கனெக்ட் ஆன ஒரு சீரீஸ். அடுத்து என்னோட சைடு மூணாவது அனிமே ஹியோகா வந்து தி பெர்ஃபெக்ட் அனிமே. ஜீரோ ஃபிளாஸ். பட் எனக்கு இந்த சீரீஸ்ல ரொம்ப கனெக்ட் ஆனதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா ஹியூமன்ஸோட ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து காம்ப்ளெக்ஸா கச்சமச்சா இல்லைன்னா ரொம்ப ட்ரமாட்டிக்கா அப்படின்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சிம்பிளா சொல்லலாம், அது லேயர்டா சொல்லலாம் அப்படின்னு அழகா காமிச்ச ஒரு சீரீஸ். இந்த மாதிரி ஒரு சீரீஸை வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை, இனிமே பாப்பனான்னு எனக்கு தெரியல. அதுதான் ஹியோகா. தட் இஸ் மை நம்பர் 3 ஸ்பாட். பட் எனக்கு ஆக்சுவலி புரியல ஏன் ஹியோகா கண்டினியூ பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு. ஆனிமேல இந்த டீப் லெவல் ஆனிமே வாட்ச் பண்றவங்க எல்லாருக்குமே ஹியோகா மேல பயங்கரமான ரெஸ்பெக்ட் இருக்கு. பட் நீயும் நானும் இப்படி வெறி கொண்டு இருக்கும் பாத்தியா, அந்த அளவுக்கு வெறி வந்து அவ்வளவு கிட்ட நான் யாருக்கிட்டையும் அவ்வளவு பெருசா நான் பார்க்கல. ஆனிமே கம்யூனிட்டிக்குள்ளேயுமே அது வந்து சூப்பர் சீரீஸ்ன்னு சொல்லுவாங்களே தவிர இந்த பேஷன் நானும் பார்க்கல. ஓகே, என்னோட 4வது ஆனிமே மோனோகதாரி சீரீஸ். ஹியோகாக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட் இந்த சீரீஸ். எக்ஸென்ட்ரிசிட்டி, கொக்கமக்கா எக்ஸென்ட்ரிசிட்டி, ஃபேன் சர்வீஸ், காமெடி, ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ், காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் பீயிங் ஹியூமன், இது எல்லாத்தையுமே வந்து 1ல இருந்து 10 ஸ்கேலுனா 11 வரைக்கும் ஏத்து அப்படின்ற அளவுக்கு அந்த காம்ப்ளெக்சிட்டியை கச்சமச்சான்னு சொல்லி எடுத்து வச்ச ஒரு சீரீஸ். தேவைக்கு மீறி என்னெல்லாமோ பண்ணி உழப்பி வச்ச மாதிரி இருந்தாலும் பாக்குற எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வந்து 100% பக்கா என்டர்டெயின்மெண்ட். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அப்படியே ஹுக்கா நம்மள உட்கார வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆன ஒரு சீரீஸ். 5வது ஸ்பாட்டில் இருக்கும் ஆனிமே, ரொம்பலாம் நெட்டெல்லாம் பேசலங்க, கேஆன். கேஆனை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு மோசமான மூட்ல இருந்தாலும் சரி, வாழ்க்கை என்னதான் சிக்கி சின்ன பின்னமா போயிட்டு இருந்தாலும் சரி, இந்த சீரீஸ் எடுத்து நான் போட்டு உட்கார்ந்தேன்னா என் மனசு அப்படியே காம் டவுன் ஆயிடும். என்னை வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்பேஸுக்கு இந்த ஆனிமே கொண்டு போயிடும். ஒன்னும் நடக்காது. ஒரு சின்ன கிளப் ஆக்டிவிட்டி குரூப்ல ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் சும்மா வெட்டினா எப்படி பேசுறாங்க, டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்றாங்க, ஜாலியா ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி ரொம்ப லைட் ஹார்ட்டட் ஸ்டஃப். பட் எனக்குன்னே ரொம்ப ரொம்ப தம்பி நீ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறப்பா, கொஞ்ச நேரமாச்சும் வாழ்க்கையில கொஞ்சம் சந்தோஷம் நிம்மதி எல்லாம் பாரு அப்படின்னு எனக்காகவே எழுதி கொடுத்த சீரீஸ் நான் சொல்லுவேன். அதுதான் எனக்கு கேஆன். 6th கிரிட். இந்த ஸ்பாட்ல நான் பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிருந்தேன். எனக்கு ஆனிமேல ஒரு கோர் மெமரி இல்லைன்னா கோர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சப்போ டக்குன்னு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஓடுனது வந்து டிராகன் பாலும் கார்ட் கேப்டர் சாக்குராவும் தான். பட் இருந்தாலும் எங்கேயோ ஒரு கார்னர்ல இல்லையே, இது ரெண்டும் இல்ல வேற என்னமோ இருக்கு அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்ல யோசிச்சுட்டே இருந்தேன். ஹயாட்டே நோ கோட்டோகு. பெப்பரோன்சினோ நாபோலிட்டானோ ஸ்பாகெட்டினோ கார்போனாரா. என்னோட ஒரு ஃபவுண்டேஷன் ஆனிமே அப்படின்னு சொல்லணும்னா அது ஹயாட்டே. ஒரு லாங் ஃபார்மேட் சீரீஸுக்கு ஆக்ஷன்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் கிடையாது.
டிராமான்றது ரொம்ப முக்கியமான விஷயம் கிடையாது. எல்லாமே ரொம்ப ஜாலியா அதே டிராமா அதே ஆக்ஷனை வந்து சும்மா காமெடியா பேரடி லெவலுக்கு இறங்கி செஞ்சும் கொடுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு ஆள் மனசுல உள்ள போய் விதைச்ச ஒரு சீரீஸ். நெக்ஸ்ட் 7th ஸ்லாட்டில் எனக்கு இருப்பது என்னன்னா, ஐயோ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண போறோம்னா தெரியலையே, தன்னகா நானி ஓ இத்தருக்கா வக்கர நாய்க்கேன். あんたも友達呼びなさいよ。友達ネットにはたくさん。 இந்த anime ஆர்ஜே பாலாஜியோட அதாவது வந்து என்னோட ஹஸ்பண்ட் என்ன பேசுறான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கறதா டைட்டில். தன்னகா நானிகா இத்தருக்கா வக்கர நாய்க்கேன் அப்படிங்கிறது வந்து அது ஏதோ ஒரு மாடர்ன் ஃபேமிலி குளோரியா டெல்காட்டோ. குத்துமைப்பா என் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த அனிமே பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஃபன்னி இன்டராக்ஷன்ஸ் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இவ்வளவுதான் இந்த சீரீஸோட கோர். 真っ白タンは俺の嫁。お前の嫁は私だろ。பட் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிளேவரா வந்து ஹஸ்பண்ட் வந்து ஆனிமே பார்ப்பான், மூவி ரிவ்யூஸ் பண்ணுவான், அவன் வந்து கொஞ்சம் ஓட்டாக்கு மாதிரி, ஒய்ஃப் வந்து ரொம்ப நார்மலான ரெகுலரான டைப் அப்படிங்கிற மாதிரி. ஒவ்வொரு எபிசோடும் 5 நிமிஷம் 4 நிமிஷம் அவ்வளவுதான், 2 சீசன் இருக்கும். ஒன்ஸ் அகைன் எனக்கு வந்து கம்ஃபர்ட் ஃபுட் மாதிரி இந்த அனிமே. காமெடி ஃபுல் ஃபிளெஜ்டா இருக்கும், ரொமான்ஸ் எமோஷனல் பீட்ஸ் அதெல்லாம் வந்து அங்கங்க சின்னதா மைன்யூட்டா நம்ம கண்ணுக்கே தெரியாத மாதிரி எதிர்பார்க்காத டைம்ல லடக் 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 அப்படின்னு உள்ள சொருகிட்டு போவாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் 8வது ஸ்பாட்டில் எனக்கு இருக்கும் அனிமே சயனாய் கனோஜோனோ சொதாத்தே கதா. 明日になったら今の私忘れてね。இல்ல என்னன்னா வர வர வந்து நீங்க அனிமே பேர்லாம் இட்டது பட்டானா வாட்டணும் மாதிரி பேசுறீங்க. நான் வைக்கலாம் வாசி, அனிமேக்கு அவங்க டைட்டில் அப்படி வச்சிருக்காங்க, என்ன பண்ண சொல்றீங்க? இது வந்து ஒரு ரொமான்டிக் காமெடி அனிமே. இது வந்து ஒரு கில்ட்டி பிளஷர். கில்ட்டி பிளஷர்ன்றது எதுக்கு சொல்றேன்னா, என்னோட பார்வையில இட் இஸ் ஆக்சுவலி a வெரி குட் அனிமே. பட் யூனிவர்சலா வெளியில இருந்து விஷயம் தெரியாதவங்க யாராவது பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தனா என்னடா இது, ஒரு 4 ஹீரோயின் ஒரு ஹீரோ, பக்கா பேசிக்கான ஆரம் அனிமே மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். இத்தனைக்கு அனிமேவோட ஃபர்ஸ்ட் எபிசோட்லயோ லைக் சம்வேர் பிட்வீன் ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்லயோ அவங்க வந்து ஒரு அனிமே பார்த்துருப்பாங்க. அனிமே பார்த்துட்டு என்ன அனிமே இது, சும்மா 4 ஹீரோயின் இருக்காங்க, இவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஒரு பையனை பிடிச்சிருக்காமா, ஒரு ஃபீலிங்ஸ் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியில வெறும் ஃபேன் சர்வீஸ் மட்டும் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலா இன்னொரு கேரக்டர் சொல்லும், அது அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா போக 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 ஒன்னு இழுத்துட்டு போய் அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்லாம் உள்ள இழுத்துட்டு போயிருவாங்க, வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்பாங்க. அதை சொன்னதை அப்படியே செஞ்சு காட்டின ஒரு சீரீஸ். இப்பவும் எல்லாருக்கும்லாம் இது கனெக்ட் ஆகும்னு நான் சொல்ல மாட்டேன். என்னோட பர்சனல் டேஸ்ட்டுக்கு இந்த மாதிரிலாம் ரொமான்ஸ் ஸ்டோரிஸ் சொன்னா நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்படுற சில விஷயங்கள் அதை வந்து இந்த சீரீஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தது. ரைட்டு, கடைசி ஸ்லாட்டுக்கு வந்துட்டோமா, மாப் சைக்கோ 100. ありがとう止めてくれて。 ஸ்டார்டிங்ல கிரீன் சொன்ன அந்த ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சீரீஸ்ன்னு பார்த்தா ஒரு ஜேர்னி இருக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு ரொம்ப நல்லா கொடுத்த ஒரு சீரீஸ் வந்து மாப் சைக்கோ 100. அந்த ஜேர்னிங்கிறது மட்டும் இல்லாம கேரக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபிளாடா இருக்கணும், அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா டைம் போக போக க்ரோ ஆகணும். சீரீஸ் முடியிற டைம்ல அப்பாடா ஒரு நல்ல சீரீஸ் பார்த்தோம்ப்பான்ற ஒரு திருப்தியோட ஒரு ஹாப்பினஸோட இந்த கேரக்டர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து எனக்கு நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோட வெளியில வரணும் அப்படிங்கிறது ஒரு கோலா இருந்தா அந்த கோலை நல்லா டெலிவர் பண்ண ஒரு சீரீஸ் மாப் சைக்கோ 100. ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்து முடிச்சுட்டு அவ்வளவுதானா ஓகே ஸ்மார் அப்படின்ற வந்து ஃபீலிங்கோட வெளியில வரதுக்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. பட் சீசன் 2 சீசன் 3 நல்லா பீக்ல ஹிட் ஆகிறதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் சீசன் ரொம்ப ரொம்ப நெசசரி. அதை பார்த்தவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் சீசனோட வேல்யூ தெரியும். செகண்ட் சீசன் தேர்ட் சீசன் போகும்போது எல்லாமே இட் ஆல் கல்மினேட்ஸ் டு ஒன் வெரி குட் எண்டிங். எல்லாமே கரெக்டா கிளிக் ஆகுங்க அந்த மாதிரி ஒரு சீரீஸ். இதுதான் என்னுடைய பர்சனல் அனிமே டெஸ்ட் 3/3.